ஜிம்சியின் குடும்ப உறவுகளை இப்போ நம்ம பவுன் ஃபுட்ஸுடைய மல்டி பர்பஸ் ஆட்டாவை வச்சு நம்ம வழக்கம் போல் கடைபிடிக்கக்கூடிய குரு விதை. இப்போ பார்த்தீங்கன்னா இது பாத்திரமே நம்ம கழுவாமல் தொடர்ந்து ஒரு வாரத்துக்கு மேலே பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம். ஆனால் இதில் உள்ள நுண்ணுயிரிகளை பக்குவமாக நல்லா பார்த்துக்குங்க எப்படின்னு. ஸோ இப்போது இதை மேலும் மதிப்பு கூட்ட போகிறோம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ காலை நம்ம குரு விதை வேறு செய்திருக்கிறோம். இப்போ இதுக்குள்ளே வந்து என்ன நம்மளாம் கலக்கிறேன்னு கலக்கிட்டு சொல்கிறேன். ஸோ தெளிவாக கவனமாக பார்த்துக்குங்க. இப்போ நம்ம சேர்த்த வேண்டியது பவுன் ஃபுட்ஸுடைய மல்டி பர்பஸ் ஆட்டா. ஸோ வழக்கம் போல் ஒரு ஆளுக்கு 2 வேளைக்கு 3 டம்ளர் போதுமானது. ஸோ இப்போ இது சரியாக இருக்கும். இதே மாவு தான் சரிங்களா, போன முறை அரைத்து வைத்தது. ஸோ அது எப்படி சொல்கிறதுங்களா, போன முறை அரைச்சி வச்சது ஃபைனலாக இதிலேருந்து இது பண்ணிட்டோம். ஸோ இந்த வாரம் இது உங்களுக்கு அரைச்சி கொண்டுட்டு வந்திருக்கிறோம், பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதே மாவு தான் இதுவும். ஓகே, ஸோ இப்போ பழைய மாவோட கொஞ்சம் புதித மாவை சேர்த்திக்கிறோம். புளித்த மாவை புதிதாக்கக்கூடிய டெக்னிக் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 2 3 போடுறோம். வழக்கமாக 2 போடுவோம், இப்போ 3 போடுறோன்னு பார்த்துக்கங்க நம்மளோட இன்க்ரீடியன்ஸ்ட்டு. ஓகே, இப்போ இதை கொஞ்சம் இந்த சைடெல்லாம் நல்லா மேலே அந்த மாவு நல்லா ஒட்ட விடுங்க. ஸோ அந்த ஈரப்பதமெல்லாம் நல்லா இதாகிக்கும். ஸோ இப்போ இது வந்துடுச்சுங்களா, இதுக்குள்ளே இப்போ தண்ணியை ஊற்றுங்க. இவ்வளோதான் மேட்ரு. இப்போ உளுந்தே தேவையில்லை, அற்புதமாக நம்மளுக்கு என்ன ஆயிருங்க, ஒரு அளவாக இப்போ ஏற்கனவே இருக்கிற பழைய மாவோட புது மாவு கலக்கி இருக்கிறனால ஒரு அரை மணி நேரம் விட்டால் போதும், அற்புதமாக தோசை தயாராகிடும். ஸோ இதிலிருந்து தெரிச்சு ஏதோ அதில் விழுகாத மாதிரி பார்த்துக்கலாம், இல்லைன்னா கூடு பிடிச்சிக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணிடலாம், அதை மூடியே வச்சுருவோம். நம்ம மீறியும் ஏதாச்சும் ஆட்டுறதுல இதாகிடும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ஏற்கனவே புளிச்ச மாவோடு சேர்த்துறதுனால உப்பும் தாராளமாக சேர்த்திக்கலாம். ஸோ இவ்வளோ உப்பு நம்மளுக்கு போதுமானது. ஸோ இரும்பு கடாயில் வறுத்த கல்லுப்பு இவ்வளோ தானுங்க. இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா கலக்கி விட்டு மூடி வைக்கிறது, இந்த மாதிரி போட்டு வண்டு கட்டிக்கிட்டா சரி. ஸோ காற்றே போகாமல் இப்படி நான் முடியை போட்டு வச்சுக்கிறேன். இவ்வளோ தான் மேட்ரு. இப்படி செஞ்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கொண்டு போயிட்டே இருக்கலாம். இயற்கையான ஈஸ்ட்டு நம்மளே வீட்டில் உருவாக்கிக்கலாம். அடுத்தடுத்து புதுசாக சேர்த்திட்டு போகிறனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் 13 வருடமாக இப்படி தான் பயன்படுத்துகிறேன். இதில் இருக்கிற மாவு என்னென்னு தெரிஞ்சுங்க. ரேஷன் கோதுமை, கொண்டக்கடலை, பாசிப்பயிறு, ராகி, கம்பு, சோளம் ஆரணத்தை போட்டு அரைச்சி போட்டிருக்கிறோம். ஸோ குடும்ப உறவுகள் தெளிவாக பார்த்துங்க. இன்னும் நிறையா டிப்ஸ் இந்த மாதிரி வருது நம்மளுடைய எல்லா சேனல்லையும், ஃபேஸ்புக் பக்கங்கள்லையும், யூடியூப்லையும் தான் சொல்கிறேன். ஸோ தவறாமல் பார்த்து பலன் பாருங்கள். இதுக்கு சைட் டிஷ் என்னன்னு அடுத்து பார்க்கலாம். ஸோ குறைந்த செலவில் நிறைந்த ஊட்டச்சத்துக்களை வீட்டிலிருந்தே தற்சார்பு சுயசார்பு வாழ்க்கையில் நம்மளை மாதிரி நடுத்தர வர்க்கங்கள்லேருந்து ஏழை வரைக்கும், ஏன் பணக்காரரை கூட விரும்பினா எடுத்துக்கலாம். சுகர் பிரச்சனை வராது, ஒபிசிட்டி பிரச்சனை வராது, குதம் பெருக்கிற பிரச்சனை வராது, எழுப்பிடுங்க மலச்சிக்கல் வராது, அஜீரண கோளாறு வராது. ஏன்னா அந்தளவுக்கு இது ஃபைபரோட ரிச் புரோட்டீன் தரக்கூடியது. நன்றி, வணக்கம் மக்களை.